அன்புள்ள மாணவ செல்வங்கள், உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் முதல்ல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாண்புமிகு நீதி அரசர் ஐயா எஸ்கே கிருஷ்ணன் அவர்களே, இந்த கல்லூரியின் தாளாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, இந்த தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் தம்பி சதீஷ் அவர்களே, மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த கல்லூரிக்கு எங்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து உங்கள் முன்னாடி நிற்க வைத்து பேசிய வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள், செயலாளர் மற்றும் எல்லோருக்கும், யார் விடுபட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நன்றிகள். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது ஒரு காலத்தில் நம்ம கல்விக்கு கிராமங்கள்லாம் ஏக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கல்வி நம்மை தேடி வருகின்ற அளவுக்கு கல்லூரி நிறுவனங்கள் வளர்ந்திருக்கிறது. ஸோ ஆகையால் தான் நமது பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரியில் இவ்வளவு கூட்டமாக, இவ்வளவு அற்புதமாக, இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க. படிக்கும்போது நான் கிராமத்தில் சொல்கிறதும் அப்படி தான். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் வைங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்க, எப்படி படிச்சிங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு முதல் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள். நான் எங்கள் அம்மா அப்பா சொல்ல சரியாக கேட்கணும், எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறத சரியாக காது கொடுத்து நான் படிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த கல்லூரியிலிருந்து படித்து ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியாக சர்வதேச லெவலில், தேசிய லெவலில், மாநில லெவலில் ஒரு மிகச்சிறந்த படிப்பு, நம்ம இந்தியாவுக்கு ஒரு பதவி IAS. நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது தான், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் வேணும். இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் இருக்காங்க இல்லையா, அதே போல் நாளைக்கு இந்த கல்லூரியிலேருந்து படித்து தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டம் நாளைக்கு 50 மாவட்டமாக கூட மாறும். ஸோ அந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் நானும் கலெக்டராக இருக்கணுங்கிற ஒரு உறுதிமொழியோட மாணவ செல்வங்கள் எல்லாம் உறுதி எடுக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க. இனி உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தூரமாக இந்த இடத்துல ஒரு ரேங்க் ஹோல்டராக படித்து இந்த பதவிக்கு வரணுங்கிறத டைரியில் எழுதினீங்கன்னா நிச்சயமாக ஒரு உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியும். உலகம் ஒரு உருண்டை. இந்த உருண்டையில் உலகம் முழுவதுமே 800 கோடி மக்களில் கரெக்டாக 100 வயசுக்கு உள்ளவங்க தான் வாழ்கிறாங்க. ஸோ அந்த உருண்டையில் நீங்கள் எல்லாம் 17 வயசு, 18 வயசு, 19 வயசு, 21 வயசு, கரெக்டாக ஒரு 25 வயசில் ஒரு பதவி அடையணுங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஆசிரியர் பெருமக்கள்லாம் பாருங்கள், அவங்க எவ்வளவோ உயர்ந்த நோக்கத்தோடு சொல்லி கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நாளைக்கு ஆசிரியராகவும் வரலாம், நீதியரசராகவும் வரலாம், ஏன் காவல்துறையில் உயர்ந்த ஒரு மிடுக்கா. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரை பார்த்துருப்பீங்க, திரு சைலேந்திர பாபு சார். ஸோ அவங்கள பார்த்தா நானே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவேன். ஏன்னா ஒரு மிடுக்காக இருப்பாங்க, ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லுவாங்க. எந்த அரசியலுக்கும் இடம் கொடுக்காம அவங்களுடைய கருத்தெல்லாம் மாணவ செல்வங்களுக்காகவே இருப்பாங்க. நானும் அவங்கள்ட்டலாம் நிறைய கற்றுப்பேன். ஸோ அதனால் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்க முடியும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்தி ஆசிரியர் பெருமக்களெல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.